ரொம்ப சூப்பரான கமகமன்னு பூண்டு மிளகு குழம்பு இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சின்ன டைனி வெர்ஷனில் ஒரு செப்பு சமானத்தை வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து அதுக்கேற்ற அளவில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை பெரிய பாத்திரத்தில் பெரிய அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒவ்வொரு பொருளுமே வந்து எப்படி போடுறது என்னன்றதை வந்து நான் கீழே இன்க்ரீடியன்ஸில் கூட கொடுக்குறேன். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஆனால் இது கொதிச்சு அதெல்லாம் வர்றதுக்கு வந்து நம்ம பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி இதை வந்து செஞ்சு எடுக்கணும். இதுக்கு கட்டி பெருங்காயத்தை எடுத்துக்கலாம். நம்ம வந்து பவுட்ரு பெருங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கட்டி பெருங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் போட்டு நல்லா கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்து இதை எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது. இந்த டெலிவரி ஆனவங்கலாம் வந்துட்டு இந்த குழம்பு சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது, இந்த மிளகு சீரகம் அதெல்லாம் இருக்கனால ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து குழம்புன்னு சொல்லி தருவாங்க டெலிவரி ஆனவங்களுக்குலாம். ஸோ இது நான் வந்து நார்மலாக இருக்கவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பெருங்காயத்தை வந்து சின்ன பீஸ் தான், அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோமா. நீங்கள் பெரிய பாத்திரத்தை வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ரொம்ப பெருங்காயம் போடுவோம்னா ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும். ஸோ அதே சேம் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இந்த மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கடலப்பருப்பு முழு தனியா அரிசி இது எல்லாத்தையுமே வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக ஆற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் தான் போட்டு வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம நார்மல் காலை வானல் இருக்குல்ல, அந்த வானலில் இது ஜஸ்ட் இந்த பொருள் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு கூட நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து அதை எடுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ண வைக்கிறதுனால நம்ம ஹாஸ்டலுக்கு இல்லை ஸ்கூலுக்கு அர்ஜெண்ட்டாக போகும்போது அப்புறம் ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்கு தான் வந்து தினமும் வந்து செஞ்சு சாப்பிட முடியாமல் டைம் இல்லாமல் இருக்கும். நம்ம வெளில தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெளில வந்து சாப்பிட்டாலுமே வந்து ஃபுட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இது வெளியிலேயே வந்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலேயே வச்சு கூட வந்து 1 மாதம் வரைக்கும் கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெட்டு போகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு கமகமன்னு சூப்பராக இருக்கும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து கருவேப்பிலை சேர்த்தா அந்த அரோமா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே வதக்கி இதை எடுத்து இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்து வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து தனியாக வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி மாற்றி போடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கொஞ்சம் சலிப்பு அடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியாவது ஏதாவது வேணும், ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லுங்கள், இந்த இதை வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம செஞ்சு காட்டலாம். அதே மாதிரி ஆர்டர் ஏதாச்சும் வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் விடாமுயற்சியாக கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதே வானலில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் நல்லா சூடான எண்ணெயில் இதை போட்டு இது பொரிஞ்சோடனே பூண்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் இருக்கலாம், அந்த வெங்காயத்தை விட பூண்டு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இதில் பூண்டு சேர்த்துனா வந்து இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு இப்போ வருதான். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ இந்த சின்ன பாத்திரத்தில் நான் எவ்வளோ பூண்டு போடுறேன் பாருங்கள். நீங்களும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போடாதீங்க, சுத்தமாக டேஸ்ட் வராது. அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா வரட்டும். அடுப்பு நல்லா எரியுது, நல்லா பிடிச்சிக்கிச்சு. இது கூட பார்த்திங்கன்னா குண்டு காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகாவை விட குண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் ரேட்டு தான். ஆனால் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு ரசத்தில் இந்த மாதிரி புளி குழம்புலாம் குண்டு மிளகா போடணும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் குண்டு மிளகாவே போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம செடியிலேருந்தே பிச்சை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தாவே தெரியுதுல்ல, வெங்காயம்லாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தூள் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு,
மிளகாத்தூள், தனியாத்தூள் அவ்வளோதான். இதை போட்டு வந்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்குனா அந்த இதெல்லாமே அதில் நல்லா இறங்கிடும். அது நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட்டு திக்காக அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி கரைச்சி, அது வந்து ரொம்ப திக்காக எடுத்துக்க வேணாம் புளி, கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி. எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றணும் அந்த குழம்புக்குன்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு புளியை வந்து அப்படியே கரைச்சி நல்லா தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 15-20 நிமிஷம் வந்து நல்லா உட்காந்து கிளறிட்டு மூடி விட்டுடலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு இந்த குழம்பும் இந்த எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்து ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சோம்ல, அரைச்சி வச்சோம்ல, அந்த மிக்ஸை எடுத்து இதில் ஊற்றி அந்த பவுடர் எடுத்து இதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஓரளவுக்கு முக்கால் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அதனால் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி தான் நமக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த இறக்க போகிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இடித்து வச்ச அந்த பொடி எல்லாத்தையுமே இதில் அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சோன்னே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சி அந்த எண்ணெய்லாம் அப்படியே தனியாக வந்துடுச்சு. அப்படியே சூடாக கம கமன்னு பூண்டு மிளகு குழம்பு ஸ்மெல்லு வந்து சூப்பராக வருது. கொஞ்சமாக நம்ம குவான்டிட்டி வச்சாலும் அந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாமே அப்படியே ஸ்மெல்லு வந்து அப்படியே சூப்பராக வருது. இது கூட சுட சுட வச்ச சாதத்துக்கு நல்லா செட் ஆகும். சுட சுட வச்ச சாதத்துக்கு இதை அப்படியே எடுத்து வச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க.